ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, புரிதல் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில விஷயங்கள் நம்ம சொன்னது அவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணியிருக்கு. இது நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில பேருக்கு ஒரு முக்கியமான தருணத்தில் அந்த வீடியோ பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு பேச்சுலர் எப்படி தோசை சுடுறது அப்படின்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தார். நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ நான் நல்ல தோசை சுடுறேன், இது என்னோடய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நல்ல உள்ளவங்களுக்கு நம்ம பாராட்டிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வீடியோ போவோம் வாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கூகுள் பிக்சல் ஃபோனில் வந்திருக்க ஒரு புது ஃபீச்சர். இதுவும் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் என்னன்னு சொல்லி அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த ஃபீச்சரில் இருக்க பெனிஃபிட்ஸை பார்ப்போம். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு டைலாக் சொல்கிறீங்க அப்படின்னா, சும்மா நான் ஹாப்பியாக இருக்கேன், ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ எம் சேட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் நீங்கள் வார்த்தையில் சொல்கிறத விட பேக்ரவுண்ட் மியூசிக் யாராவது போட்டு அதை இன்னும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா பின்னாடி ஏதாவது டொட்டடாய் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மியூசிக் போடும்போது ஓகே இது ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் சேடாக இருக்கீங்கன்னா ஒரு வயலினில் சேட் பிஜிஎம் வாசிப்பாங்க. அப்போ நீங்கள் சேடாக இருக்கீங்கன்னு சொல்லி நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் உங்கள் கூடவே இருந்தால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னென்னா, இப்போ நீங்கள் யார்கிட்டயாவது ஃபோனில் பேசுகிறீங்க. ஃபோனில் பேசும்போது டேய் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு சேடாக நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. அவங்களுக்கு அது புரியாது, என்ன ரியாக்ட் பண்ணுறான், ஓகே ஐ திங்க் ஹீஸ் சேட் அப்படின்னு தெரியும். நீங்கள் எவ்வளவு சேடாக இருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அப்போது நீங்கள் அவங்களுக்கு ஒரு மியூசிக் அனுப்புனீங்கன்னா, ஒரு சேட் மியூசிக் அனுப்புனீங்கன்னா அது எப்படி இருக்கும்? எஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இதுதான் புது ஃபீச்சர், ஆடியோ எமோஜிஸ். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். இப்போ நான் என்னோடய மிஸ்ஸஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணும்போது அவங்களுக்கு நார்மல் ஃபோன் மாதிரி தான் வரும். இந்த ஃபீச்சர் பிக்சலில் மட்டும் தான் இருக்குது, எல்லாத்துலேயும் இல்லை. பட் ஆனால் இது அதர் ஃபோனில் ஒர்க் ஆகும். இது ஒன் வே மாதிரி. எப்படின்னா, பிக்சல் யூஸ் பண்ணுறவங்க இந்த மியூசிக்கை அனுப்பலாம், அவங்களால திரும்ப அனுப்ப முடியாது, பட் அவங்களால கேட்க முடியும். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ ஃபோன் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோனே போக மாட்டேங்குது. இது இந்த ஊர் பிரச்சனை. ஓகே, ஃபைனலி ஃபோன் வந்துருச்சு. இப்போ நான் அட்டன் பண்ணுறேன் இந்த இதில் இருந்து. ஓகே, அட்டன் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் நார்மல் ஃபோன் பண்ணுறேன். எக்கோ அடிக்கும், சாரி. நான் இதில் ஸ்பீக்கர் ஆன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு சேட் எமோஜி இல்லை ஒரு ஹாப்பி எமோஜி அனுப்புகிறேன். பாருங்கள். ஸோ பிக்சல் ஃபோனில் இந்த ஆப்ஷன் இருக்கும், ஆட் எமோஜிஸ்னு, ஆடியோ எமோஜிஸ்னு. ஸோ இந்த எமோஜிஸை நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்கள். ஓகே, நம்ம இந்த மாதிரி நிறைய எமோஜிஸ் அனுப்பலாம், ஃபன் பண்ணி விளையாடலாம். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் எமோஜிஸ் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு புரியும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. இப்போதைக்கு சில பல எமோஜிஸ் தான் இருக்குது. மேபி அது இன்னும் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பட் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். பிக்சல் ஃபோன் வாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.